ஜெபம். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அழைத்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அழைத்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாளில் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்வதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த மூப்பர்களுக்கும் சபையின் அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லையா? இல்லையா? கவலைப்படாங்க, திரும்ப போகும்போது சந்தோஷமா போவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க எப்படி இருந்தாங்களா? சந்தோஷமா இருந்தாங்களாம். ஒருவேளை பரவாயில்ல, நீங்க சந்தோஷம் இல்லாம வந்திருந்தாலும் நாம் திரும்பி போகும்போது எப்படி போகிறோம்? மன மகிழ்ச்சியோடு கூட என்ன செய்ய போகிறோம்? போயிடும். அல்லேலூயா. சரி, ஒருவேளை எந்த நாளிலும் கூட உங்களோடு கூட நான் என்ன பேசலாம் என்று சொல்லி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனமும் கொடுக்கலங்க. அல்லேலூயா. நானும் காலையிலேருந்து போராடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, ஏதாவது இவங்க கூட என்ன செய்யணும், நான் பேசணும், பிரசங்கம் பண்ணணும், எனக்கு ஏதாவது வார்த்தை தாங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் எனக்கு எந்த வார்த்தையுமே என்ன செய்யலை, கொடுக்கல. ஒரே குழப்பத்தோடு தான் இங்கே என்ன செஞ்சேன், வந்தேன். இங்கே குழப்பத்தோடு தான் உட்கார்ந்துருந்தேன். சரிண்ணா, என்ன பிரசங்கம் பண்ண போகிறோன்னு தெரியல. எவ்வளோ ஒரு அரை மணி நேரமாக தான் என்ன செய்யணும், பிரசங்கம் பண்ணணும், என்ன பேச ஆண்டவரே. இதுவரைக்கும் எனக்கு என்ன செய்யலை, ஒன்றும் பேசணும்னு தோணவே இல்லையே. ஆவியில் உணர்த்தப்படலை, ஒரு ஐடியா வரலை, ஒன்றுமே இல்லையே, என்ன சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தோடு தான் என்ன செஞ்சேன், நான் உட்கார்ந்ததேன். ஆனால் இங்கே உங்கள் நடுவில் உட்கார்ந்துருக்கும் பொழுது என்னுடைய சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனக்குள்ள ஒரு உந்துதல் வந்ததுனால என்னுடைய சாட்சியையும், அதே நேரத்தில் இன்னொரு ஒரே ஒரு வசனத்தை, இந்த சிறு பிள்ளைகள் வசனம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் தியானித்து இந்த ஆராதனையை நாம் செய்தி வேலையை நாம் முடிக்கலாம். என்னுடைய சாட்சியை சொல்வதற்கு ஒரு வசனமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்களா? சரி. சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை யாராவது ஒரு சத்தமாக வாசிக்கலாமா? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. ஒருவேளை இந்த நேரத்தில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற என்னுடைய சாட்சி
என்னுடைய பெயர் வெங்கடாச்சலம். நான் திருநெல்வேலி மாவட்டம் மன்னார்பேட்டை பகுதியை சேர்ந்தவன். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன். எனக்கு மொத்தம் 5 சகோதரர்கள் உண்டு. நாங்கள் மொத்தம் 6 பேர். நான் கடைசியாக என்ன செஞ்சேன், பிறந்தேன். நான் 6வது மகனாக என்னுடைய வீட்டில் நான் பிறந்தேன். எங்கள் அம்மா பேர் கோமதி, எங்கள் அப்பா பேர் இசைக்கி. ஸோ கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்தில் நான் பிறந்தேன். நான் என்னுடைய 6ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு வரை நான் லோக்கல் மன்னார்பேட்டை ஊருக்குள்ளே ஒரு லோக்கல் ஸ்கூலில் தான் படித்தோம். 6th ஸ்டாண்டர்டுக்காக நான் வந்து கதீட்ரல் மேல்நிலை பள்ளியில் எனக்கு அட்மிஷன் கிடச்சிது. நாங்கள் போனேன். ஸோ அங்கே எனக்கு குணசேகரன், என்னுடைய கிளாஸ் டீச்சர் திரு குணசேகரன் அப்படிங்கிற சார் வந்து எனக்கு ஆண்டவரை பற்றி என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது இயேசுவை அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. அது வரைக்கும் எனக்கு இயேசுவை பற்றி தெரியாது. நான் எந்த சர்ச்சுக்கும் போனதில்லை, சண்டே கிளாஸுக்கு போனத ஞாபகம் எனக்கு இல்லை. ஒரு ஞாபகம் இருக்கிறது, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நாடகங்கள் நடத்துவார்கள். அதுதானே, நாடகங்கள்லாம் நடத்துவாங்கல்ல. விபிஎஸ்ல கிறிஸ்மஸ் டைமத்தில் நடக்கிற நாடகம் எங்களுடைய ஏரியாவில் ஒரு டீச்சர் அதை நடத்துவாங்க. ஸோ அதில் நடித்த ஞாபகம் எனக்கு உண்டு. ஸோ அந்த நாடகத்தில் நான் நடித்திருக்கிறேன். மற்றபடியாக நான் ஆலயத்திற்கு போனதோ அந்த ஞாபகங்கள் எனக்கு இல்லை. நான் 6th ஸ்டாண்டர்டில் நான் ஸ்கூலுக்கு போகும்போது நான் இயேசுவை அறிந்து கொண்டேன். ஸோ குணசேகரன் சார் எனக்கு ஆண்டவரை பற்றி சொன்னாங்க. நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவரை அறிந்து கொண்டேன். ஸோ சிறு வயதில் நான் வந்து நல்லா சேப்பலுக்கு போகிறது, ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரை தேடுறது எப்படின்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிச்சிது. வசனங்கள், இந்த காரியங்கள் எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுனால நான் என்ன செஞ்சேன், சேப்பலுக்கு போவேன், ப்ரேயர் பண்ணுவேன். ஒரு பைபிள் ஒன்று வாங்கினேன், பைபிள்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் சண்டே கிளாஸ் இந்த மாதிரிலாம் அட்டன் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு, சரிண்ணா, நல்ல மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒருவேளை எங்கள் வீட்டில் எதிர்த்தாங்க, எங்கள் வீட்டில் சொன்னாங்க. ஆனாலும் நான் கொஞ்சம் ஸ்டப்பானாக இருந்ததுனால விட்டுட்டாங்க. சரி பரவாயில்ல, போகுது, நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டாங்க. நாட்கள் கடந்தது. நான் 10th முடித்தவுடன் அந்த கதீட்ரல் பள்ளியை விட்டு வெளியே என்ன செஞ்சுட்டேன், வந்து விட்டேன். 10th வரைக்கும் தான் நாங்கள் படித்தேன். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டேன். வசதியின்மை காரணமாக மேற்கொண்டு 11, 12 என்னை படிக்க வைப்பதற்கு ஆட்கள் இல்லை. ஸோ மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். எனக்கு எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3/4 சென்ட் தான் மொத்த இடமே. அதில் ஒரு 10க்கு 10 சைஸில் ஒரு சின்ன ஒரு ரூம் இருக்கும். மற்றதெல்லாம் வராண்டா மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன கிச்சன் இருக்கும், இவ்வளோதான் வீடு. ஸோ இதில் தான் நாங்கள் வந்து 6 + 2 8 பேர் என்ன செஞ்சுருப்போம், படுத்திருப்போம், சரிண்ணா. ஸோ மிகவும் ஏழ்மையான ஒரு நிலைமையில் இருந்ததுனால ஆண்டோடைய கிருபை பாருங்க. நான் 10th எனக்கு நல்ல மார்க் ஆண்டவர் கொடுத்தாரு. எங்கள் குடும்பத்திலே நான் தான் நல்லா படிச்சிருந்தனால நிறைய மார்க் எடுத்தேன். ஆனாலும் படிக்க வைக்க செய்யல, ஆட்கள் இல்லை. எனக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, ஆனால் ஆள் இல்லை. ஸோ நான் என்ன டிப்ளமோ சேர்த்தாங்க, பாலிடெக்னிக், சங்கர் பாலிடெக்னிக்கில் சேர்த்தாங்க. ஸோ நான் ஸ்கூலை விட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நோ ஃபாலோயர்ஸ், எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு வந்து என்னை வந்து சர்ச்சைக்கு கூட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை, ஐக்கியம் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால் நான் மறுபடியும் என்ன செஞ்சுட்டேன், ஆண்டவரை மறந்துட்டேன். என்னுடைய வாலிப நாட்களில் நான் மறுபடியுமாக என் இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பித்தேன். 20வது வயதில் நான் டிப்ளமோ நல்லபடியாக ஆண்டோடைய கிருபையில், ஆண்டோரை விட்டு விலகினாலும் நம்ம வந்து ஆண்டோரை எந்த நேரத்தில் அதிகமாக தேடும், கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டுனா என்ன செஞ்சிடும், தேடிடும். அதை மாதிரி எக்ஸாம் டயத்துலலாம் நல்லா நினச்சிவேன், தேடுவேன். தேவையுள்ள நேரத்தில் நல்லா ஜோம் பண்ணுவேன். சொல்லி கொடுத்ததெல்லாம் நல்ல மனசில் ஞாபகம் இருந்ததுனால அந்தந்த நேரங்களில் ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிட்டோம், நல்ல உறுதியாக பிடிச்சிக்கிட்டு நல்லா படித்து அதுலேயும் நல்ல மார்க் எடுத்து வெளியே என்ன செஞ்சாச்சு, வந்தாச்சு. இந்த 20வது வயதில் நான் நண்பர்கள் தான் உலகம். வாலிபர்களை கேட்டிங்கன்னா வீட்டில் அம்மா அப்பா சொல்கிறத விட யார் சொல்கிறத அதிகமாக கேட்பாங்க? ஆமாம், ஃப்ரெண்ட்ஸுகள் சொல்கிறது தான் அதிகமாக கேட்பான். மாப்பிள்ளை அவன் எனக்காக உயிரையே கொடுப்பான், அவன் என் மச்சான்டா அப்படின்னு நினச்சவங்க. அப்படிலாம் வீராப்பா நினச்சவங்க, பேசிட்டு அலையவங்க, அவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்லாம் நினச்சவங்க, டைலாக்லாம் நினச்சவங்க விடுவாங்க. நானும் அப்படி தான் விட்டுட்டு இருந்தேன் என் நண்பனுக்காக. ஒருவேளை அவனை ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்காக நான் ஜெயிலுக்கு என்ன செஞ்சேன், போனேன். அல்ல ஆண்டவர் அங்கேயே என்னை தப்பு வைத்து கொண்டார். என் மேலே கேஸ் நினச்சில ஃபைல் ஆகலை, ஆண்டவர் தான் பாதுகாத்து கொண்டார். பாருங்க, இப்படியெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், வீராப்பு அழைச்சிட்டோம், சட்டையை தூக்கிட்டு என்ன செஞ்சோம், நண்பர்கள் தான் உலகம் அப்படின்னு சொல்லி நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்புறம் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த நண்பனுக்காக நான் ஜெயில் வரைக்கும் போனனோ அந்த நண்பனுக்கு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன கிளாஷ் ஆச்சு. ஸோ அதில் வந்து நான் மனமுடைந்து போனேன். ஏன்னா
இது வரைக்கும் காட்ஸ் கிரேஸில் நான் ஒரு நாள் கூட நான் ஜெயில் வாசலை மீச்சதே கிடையாது. என் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு நாள் தான் மீச்சிருக்கேன். அந்த ஒரு நாளும் அவனுக்காக தான் என்ன செஞ்சேன், மிதித்தேன். ஆனால் அவனே என்ன செய்யலை, என்னை புரிஞ்சுக்கல. ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில் எனக்கு விரோதமாக அவன் செயல்பட ஆரம்பித்தான். என்னை அடிக்கிற அளவுக்கு, ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு மாறிவிட்டது அந்த சூழ்நிலை. சரி, ஓகே. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில நான் ரொம்ப மனம் உடைஞ்சி நான் இருந்த சமயத்தில் எனக்கு ஒரு யோசனை ஒன்று வந்தது. அதுபோல் அது ஆண்டோடைய அன்போ ஆண்டோடைய இறக்குமோ தெரியல. தான் அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டா, தூரம் போயினும் கண்டு கொண்டா. அதே மாதிரி நான் அந்த நேரத்தில் என் மைண்டில் ஒரு அது என்னன்னு எனக்கு தெரியல. நாம ஏன் இயேசுவை தேடக்கூடாது? அவர் தான் நல்ல ஆண்டவர், அவர் தான் நல்ல சாமி. அவரை தேடும் பொழுது நமக்கு நல்லதான் இருந்துச்சு. இப்போ அவரை விட்டு விலகி போயிட்டோம். நாம ஏன் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு எனக்குள்ள ஒரு உந்துதல். யாரும் எனக்கு சொல்லலை, எனக்கு கைட் பண்ணல. எனக்குள்ளாகவே ஒரு எண்ணம், சரி நாம ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு கிறிஸ்தவ நண்பன் ஒருவன் உண்டு. அவன் எங்க தெரில, எங்க வீட்டுக்கு எய்த்தால தான் அவன் வீடு இருக்கிறது. ஸோ அவன் பேர் ராபின்சன். ஸோ அவன் கூட நான் சொன்னேன், ராபின், இப்படி நாங்கள் ஸ்கூல் டேஸில் இருக்கும் பொழுது நாங்கள் தினமும் கூடி ஜெபிக்கிற பழக்கம் எங்களுக்கு இருந்தது. நாங்கள் கூடி ஜெபம் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நாம ஏன் மறுபடியும் ஜெபிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் அவனிடம் கேட்டப்போ அவனும் சரின்னா. அப்போ என்னுடைய ஜெபராஜ் அப்படின்னு சொல்லி இன்னொரு நண்பன் உண்டு, அவங்ககிட்டயும் நான் சொன்னேன். ஸோ நாங்கள் 3 பேருமாக சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். 2002ஆம் வருடத்தில் 2001ஆம் வருடத்தில் மறுபடியுமாக நான் ஆண்டோடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுத்து அந்த நண்பர்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி மறுபடியுமாக நான் ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். பல ஆண்டுகளுக்கு பின்பு நான் ஆலயத்திற்கு என்ன செஞ்சேன், போக ஆரம்பித்தேன். ஆண்டவர் ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு. ஏன்னா அதே தெருல நம்ம கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு வம்பு இழுத்துக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு பைபிளை தூக்கிட்டு போனால் எப்படி அப்படி சொல்லி யோசனையாக இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டோடைய கிருபை, ரொம்ப நாளாக நாங்கள் கூடி ஜெபிச்சோம். சில மாதங்கள் கழித்து மறுபடியும் என்ன செஞ்சோம், நான் ஆலயத்திற்கு போக ஆரம்பித்தேன். மறுபடியும் ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். ஆண்டோடைய பெரிய கிருபை பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஜெப குழுவில் ஜெபிக்கிற ஆரம்பத்தில் நிறைய என்னை போல ஆண்டவரை அறியாத வாலிபர்கள் என்ன செஞ்சாங்க, சேர்ந்து கொண்டார்கள். கொம்பையா, மாரியப்பன், விஸ்வநாதன், ஐயப்பன், இசைக்கிராஜா, மாரிமுத்து, இப்படி நிறைய வாலிபர்கள், வேலுச்சாமி, இப்படி நிறைய வாலிபர்கள் எங்களோட கூட என்ன சேர்ந்து கொண்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, நல்லா இருக்கா இது அப்படின்னு சொல்லி தினமும் நாங்கள் கூடி ஜெபம் பண்ணுவோம். தினமும் கூடி ஜெபம். எங்கள் வேலை என்ன தெரியுமா, டெய்லி நைட்டு 1 மணி நேரம் கொட்டடிச்சு பாட்டு படிக்கிறது தான் எங்களுடைய வேலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அநேகர் படித்து கொண்டிருந்தார்கள். நான் என்ன செஞ்சேன், டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு 1000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய நண்பன் அவங்களும் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ எல்லாரும் படிக்கிறாங்க. ஸோ சிறுவர்களாக இருந்தாங்க. நான் மட்டும் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ டெய்லி கூடி என்னச்சியும் ஜெபம் பண்ணும். எங்களுக்கு என்ன செய்யணும்லாம் தெரியாது, சும்மா ஜெபம் பண்ணுவோம். அவ்வளோ 1 மணி நேரம் நினச்சோம், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பாட்டு படித்து நாங்களாவே பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு பாருங்க. நாட்கள் கடந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செஞ்சோம், விபிஎஸ்லாம் சண்டே கிளாஸ்லாம் எடுப்போமே அப்படின்னு சொல்லி சண்டே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம். விபிஎஸ் எடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் ஒரு ஊழியங்களில் பங்கெடுத்து இயேசுவின் மந்தை அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியத்தில் இணைந்து என்ன செஞ்சோம், நாங்கள் ஓடணும், நிறைய ஊழியங்கள் செஞ்சோம். ஸோ வாழ்க்கை இப்படியாக என்ன செஞ்சது, நகர்ந்து கொண்டே இருந்தது. பாருங்க, நான் ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். வீட்டில் ஒரு எதிர்ப்பு தான். ஏன்னா நான் கோயிலுக்கு போக மாட்டேன், அவங்களுடைய அந்த விழாக்களில் கலந்து கொள்ள மாட்டேன், அவங்களுடைய அந்த சாப்பாடை சாப்பிட மாட்டேன். மற்ற நேரம்லாம் சும்மா விட்டுருவாங்க. ஆனால் அவங்க சாப்பாடை சாப்பிடலன்னு நினச்சி அவங்களுக்கு டென்ஷன் ஆயிரும். எங்கள் வீட்டில் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவாங்க, ஏசுவாங்க, திட்டுவாங்க, என்னெல்லாம் சொல்லுங்க. அதுவும் இந்த பொங்கல் டயத்துலலாம் நல்லா ஞாபகம் இருக்குது. பொங்கல் நேரத்துலலாம் 1 வாரம் வரைக்கும் நான் வெறும் சோறும் மிளகாவும் வச்சு என்ன செஞ்சுருக்கேன், சாப்பிட்ருக்கேன். ஏன்னா பொங்க கறி வச்சுருவாங்க. ஏன்னா 1 வாரத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, பொங்க கறி வச்சுருவாங்க. நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா, 1 வாரத்துக்கு அந்த கறி தான் கொடுப்பாங்க. மறுநாள் மட்டன் உண்டு, அதுவும் என்ன செய்வாங்க, அதையும் நான் சாப்பிட மாட்டேன். ஸோ 1 வாரத்துக்கு எனக்கு சாப்பாடே என்ன செய்யாது, கிடைக்காது. நான் என்ன செய்வேன்னா, பழைய சோறும், அது எனக்காக தனியாக பொங்கின பழைய சோறு, அது மிளகாய் என்ன செய்வேன், வெங்காயம் வச்சு என்ன செய்வேன், சாப்பிடுவேன். எல்லாம் ஞாபகம். அவ்வளவு வைராக்கியமாக இருந்திருக்கும், அவ்வளோ வைராக்கியமாக. நீ சோறே தரலான்னு பரவாயில்ல, நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்லி வயிறாங்க. ஸோ இதனால் வீட்டில் என்ன நிறைய பிரச்சனைகள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, காரியங்களும் உண்டு. அதெல்லாம் ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக என்ன செஞ்சார், அதில் எல்லாம் என்ன செஞ்சார். பாருங்க, நாங்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தோம். 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. எங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் அப்படியே தான் என்ன செஞ்சது இருந்தது. ஒருவேளை எனக்கு இப்போ நம்ம இப்போ நமக்கு என்ன தோணும்,
ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவரை ஜெபிக்கிறோம், ஆண்டவரத்தில் ஜெபம் பண்றோம். ஆண்டவர் எனக்கு என்ன செய்யணும்? நல்ல வாழ்க்கை தரணும், என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை உயர்த்தணும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் நமக்கு நிச்சயம் வரும். இதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இதெல்லாம் நடக்கும் நான் நினைச்சேன். ஆனால் எதுவுமே என்ன செய்யல, நடக்கலை. சரிண்ணா, எனக்கு கிட்டத்தட்ட 30 வயது. சரிங்களா, நான் 20 வயதுல நான் இந்த ஜெபக்குழு ஆரம்பித்தோம், ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட எனக்கு 30 வயது ஆகிவிட்டது. என்னுடைய வாழ்க்கை தரம் எதுவும் என்னச்சில மாறலை. இதுக்கிடையில் எனக்கு கல்யாணம் முடிஞ்சது, ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதெல்லாம் ஒரு பெரிய கதை. இதெல்லாம் சொன்னோன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். ஸோ இப்படியெல்லாம் வாழ்க்கை இருந்துச்சு, ஓடிக்கொண்டது. பாருங்க, இப்படியாக இருந்த சமயத்தில் ஆண்டவர் எங்களை கண்ணோக்கி பார்க்க ஆரம்பித்தார். பாருங்க, நான் சரியாக எனக்கு 28 வயது இருக்கும். எங்களுடைய ஜெபக்குழுவில் உள்ள ஒரு சகோதரன், ஒரு சின்ன பையன் தான் அவன். சரிங்களா, அவன் பேர் சுடலைமணி. அவன் பேர் RS மணின்னு சொல்லுவோம், அவன் பேர் சுடலைமணி. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, இந்த பேப்பரில் ஆடு வரும் பார்த்தீங்களா, ஆடை பார்த்துட்டு அவன் கொஞ்சம் துருன்னு இருப்பான். எங்களுக்குலாம் அந்த நாலேஜ் கிடையாது. அதாவது எக்ஸாம் எழுதணும், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும், அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. எங்கள் அம்மா அப்பா படித்த ஆட்களும் கிடையாது. அதனால எங்களுக்கு அந்த கைடன்ஸ் கிடையாது. ஸோ ஒன்றுமே தெரியாது. நாங்கள் பாட்டில் இருந்தோம். ஆனால் அவன் எப்படியோ யார்கிட்டயோ கேட்டு ஒரு பேப்பரில் ஆடு பார்த்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டிப்ளமோ படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு போட்டுருந்துச்சு. அவன் எப்படி பார்த்தான்னு தெரியல, யார்கிட்ட கேட்டான்னு தெரியல. அவனே பார்த்து ரெடி பண்ணி அவனே படித்து அந்த எக்ஸாம் என்ன செஞ்சான், எழுதுனா. ஆனால் ஆண்டவருடைய கிருபை அவனுக்கு வேலை என்ன செஞ்சுட்டு கிடச்சிட்டு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் முதல் முறையில் எங்கள் ஜெபக்குழுவில் அந்த பையன் என்ன செஞ்சான், வேலைக்கு செய்வான். ஸோ அவனுடைய கைடன்ஸில், அவன் சின்ன பையன் தான், ஆனால் அவனுடைய கைடன்ஸில் அவன் சொன்னான், எனக்கு வேலை கிடச்சிட்டு நீங்களும் என்ன செய்யுங்க, ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி எங்களுடைய ஜெபக்குழுவில் அநேகருக்கு அவன் ஆலோசனை சொன்னான். எனக்கு ஒரு காரியம் இருந்தது. அவனுக்கு வேலை எங்கே கிடைச்சிருக்கு, மைசூரில் கிடைச்சது. ஸோ நான் என்ன, எனக்கு வேண்டாம், நான் இப்போ எழுதுனேன்னு வச்சுக்கேன், என்னையும் தூக்கி மைசூரில் போடுறாங்க, இந்த ஊரை விட்டு போயிடணும் அப்படி, எனக்கு இந்த ஊரை விட்டு போக விருப்பம் இல்லை, நான் இங்கே தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டேன். மீன்ஸ் இந்த ஐக்கியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஊர் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போக மாட்டேன், எனக்கு வேலையை வேண்டாம், ஒன்று வேண்டாம்னு சொல்லிட்டு நான் எழுதலை. ஆனால் பாருங்கள், என் கூட உள்ள சகோதரர்கள் ஒரு பையன் TMBயில் ஜாயின் பண்ணான், ஒரு பையன் பல்லவன் கிராம பேங்கில் ஜாயின் பண்ணான். அப்படி என்ன செஞ்சான், அந்த பல்லவன் கிராம பேங்க் பையன் மறுபடியும் ஸ்டேட் பேங்கில் என்ன செஞ்சான், ஜாயின் பண்ணான். ஸோ இப்படி ஒவ்வொருத்தராக எழுதி என்ன செஞ்சாங்க, போயிட்டே இருந்தாங்க. கடைசியில் எனக்கு 30 வயசு ஆச்சு. இன்னும் 1 வருஷம் தான் நினைச்சது. இதுதான் எனக்கு கடைசி வருஷம், இன்னும் 1 வருஷம் தான் டைம் இருக்குது. இதுக்கப்புறம் என்னால் கவர்மெண்ட் எக்ஸாம் என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது, என்னுடைய கோட்டா முடிஞ்சு போயிடும். அப்போது நான் யோசித்தேன், எனக்கு திருமணம் முடிஞ்சு ஒரு வயசில் ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு. எனக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா, 5000 ரூபா தான் சம்பளம். பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு கம்ப்யூட்டர் லேப் டெக்னீஷியனாக அந்த நேரத்தில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். வெறும் 5000 ரூபா தான் சம்பளம். அதில் 1000 ரூபாய்க்கு நான் வீட்டு வாடகை நிச்சயணும் கொடுக்கணும், மிச்சம் 4000 ரூபா அதில் வச்சு தான் நிச்சயம் குடும்பத்தை நடத்தணும். ஸோ மிகவும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. அப்போது நான் நினைச்சேன், ஆண்டவரே ரொம்ப போராட்டமாக நினைச்சது இருக்குது, என்னை நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டா, ஒரு பிள்ளையும் நினைச்சிட்டு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. அப்போ நான் ஒரு பொருத்தனை பண்ண ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா நான் எக்ஸாம் எழுதுவேன், எனக்கு வேலை கொடுக்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் என்ன செய்யுங்க கொடுங்க, அதே நேரத்தில் எனக்கு வேலை பக்கத்தில் என்ன செய்யுங்க கொடுங்க. கொஞ்சம் அதிகமான ஆசை தானே, கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கணும், வீட்டு பக்கத்தில் என்ன செய்யணும் கிடைக்கணும். ஏன்னா சரி ரைட்டு, நான் எழுதுனேன். எனக்கு 30 கரெக்ட், சரியாக எனக்கு வயசு 30. அப்போ தான் நான் கோச்சிங் கிளாஸ் போனேன். ஒரு 3 மாதம் கோச்சிங் கிளாஸ் போனேன். கரெக்டாக 3 மாதம் தான் போனேன். ஏன்னா எனக்கு நேரம் கிடையாது, பகலில் வேலைக்கு போகணும், அப்புறம் ஃபேமிலி இருக்குது. ஒரு 6 to 7:30 1.5 மணி நேரம் கிளாஸ் நடத்துவாங்க கோச்சிங் கிளாஸில். அந்த 1.5 மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காண்டி நான் போவேன். 3 மாதம் தான் படித்தேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதம் படித்தேன். மார்ச்சில் ஸ்டேட் பேங்க் அதை பற்றி ஒரி பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 3 மாதம் கழிச்சு, அக்டோபர் மாதம், இது மேலே எக்ஸாம் எழுதினேன். அப்புறம் அக்டோபர் மாதத்தில் இன்னொரு எக்ஸாம் எழுது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருவாங்கூர், அதாவது SBIயோட அசோசியேட்ஸ் பேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருவாங்கூரில் கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் கோச்சிங் கிளாஸ்லாம் போகலை. கோச்சிங் கிளாஸ் SBI காலியானோன்னே அதை எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டேன். அவ்வளோதான், இனிமேல் நமக்கு கிடைக்காது, வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நிப்பாட்டேன். அப்போ திருவாங்கூர் சரி போய் எழுதுவோமே, சும்மா போய் எழுதுவோமே. ஏன்னா எனக்கு அதுதான், அடுத்த ஜனவரி வந்துச்சுன்னா எனக்கு ஏஜ் பார் ஆயிரும். ஸோ எனக்கு அதுதான் லாஸ்ட் ஃபைனல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம் எழுதும். ஒன்று ஐபிபிஎஸ் கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க எல்லா பேங்க்காகவும், அப்புறம் SBI அசோசியேட்ஸ். இந்த 2 எக்ஸாமையும் நான் எழுதினேன். பாருங்கள், அதுலேயும் நான் என்ன செஞ்சுட்டேன், பாஸ் ஆகிட்டேன். எனக்கு ஒரே சந்தோஷம், பாஸ் ஆகிட்டேன். ஆனால் நமக்கு பாஸ் ஆகிரும், அப்புறம் தானே பிரச்சனை என்ன செய்யும்
வரும் அப்படின்னு சொல்லி. அதனால நான் இன்டர்வியூக்கு போனேன். இன்டர்வியூக்கு வந்து ரொம்ப கேஷுவலாக போனேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போகும்போது இன் பண்ணி ஷூ போட்டு அப்படி பயங்கரமாக போயிருந்தேன். ரெண்டாவது இன்டர்வியூ போகும்போது இன்பெல்லாம் பண்ணல, சட்டையெல்லாம் அவுத்து போட்டு சட்டையெல்லாம் மடித்து விட்டுட்டு நம்பரில் நினச்சேன், சாதாரணமாக நினைச்சேன் போனேன். அவனும் கேள்வியெல்லாம் ரொம்ப திருக்குறளை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்க, சொட்டு நீர் பாசனத்தை பற்றி கேட்டாங்க. இப்படிலாம் கேட்டோன்னா நான் நினச்சேன், சரி நம்மளை கலட்டி விடுறதுக்கு தான் நினைச்சுறாங்க, இப்படியெல்லாம் கேள்வி கேட்காம போல. சரி ரைட்டு, நானும் ரொம்ப கேஷுவலாக நினைச்சிட்டேன். திருக்குறள் அப்படின்னு என்ன நமக்கு தெரிஞ்சே நினைச்சிட்டோம். சும்மா வளரிட்டு சொட்டு நீர் பாசனம், சரி ரைட், அதையும் ஏதோ நம்மளால சொந்த நடைகள் ஒரு 4 பதில் சொல்லிட்டு கேஷுவலாக வீட்டுக்கு நினைச்சாச்சு வந்தாச்சு. கிடைக்கும் நம்பிக்கையே எனக்கு இல்லை. ஆனால் நடந்தது பாருங்க. அவ்வளோ ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல. பாருங்க, நான் எஸ்பிஐல எனக்கு எஸ்பிஐ ஃபர்ஸ்ட் எஸ்பிஐ எழுதினோம்ல, அதுல என் கூட எழுதினவங்க பாஸ் ஆனவங்க எங்க தெரியுமா வேலை பார்த்தாங்க? நாமக்கல், அப்புறம் அந்த எல்லாம் வடக்க, மதுரைக்கு இங்கிட்டு யாருக்கும் நினைச்சல கிடைக்கல, எல்லாம் அந்த சைடு. சரியா, அந்த சைடு. பாருங்க, எனக்கு எஸ்பிடியில் எழுதுன ரிசல்ட் வந்துச்சு. ஒரு நாள் நைட்டு 11 மணிக்கு என் கூட எக்ஸாம் எழுத வந்த பையன் ஃபோன் அடிக்கிறான். ஃபோன் அடிச்சு, டேய் உன் நம்பர் சொல்லு, ரிசல்ட் வந்துச்சு அடிக்கும். நான் சொன்னேன், எதுக்குடா நம்பர் கேட்க, பெறால மெதுவாக, இல்லை நம்பர் சொல்லு, ரிசல்ட் வந்துட்டான், இப்போ உடனே பார்க்கணும் அப்படியும். சரி, வேண்டா வெறுப்பா என்ன செஞ்சேன் சொன்னேன். ஏன்னா எனக்கு கிடைக்காதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் எனக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. ஏன்னா எக்ஸாம் அவ்வளவு கேவலமா மீன்ஸ், எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களுக்கு இருந்தால் தெரியும், மொத்தம் 2.25 மணி நேரம் கொடுப்பாங்க. அந்த 2.25 மணி நேரமே நமக்கு எக்ஸாம் எழுத நிச்சயாது காணாது. நான் என்ன தெரியுமா பண்ணேன், அதில் ஒரு 1/4 மணி நேரத்தை அந்த OMR ஷீட்டை தப்பாக ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணி அதெல்லாம் தப்புன்னு சொல்லி மறுபடியும் புது ஷீட் வாங்கி அதை ஃபில் பண்ணதுக்குள்ளே எவ்வளோ நேரம் போயிட்டு 1/4 மணி நேரம் நினைஞ்சிட்டு போயிட்டு. ஸோ நான் 2 மணி நேரம் தான் எக்ஸாம் எழுதினேன். அதனால எனக்கு கண்டிப்பாக கிடைக்காத நான் முடிவே பண்ணிட்டேன். ஆனால் பாருங்க, அவன் என்கிட்ட நம்பர் கொடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் அடிச்சேன்னா, மாப்பிள்ள உனக்கு என்ன செஞ்சிட்டு கிடைச்சிட்டு அடிச்சணும். அல்லேலூயா, எனக்கு ஒரே சந்தோஷம். சரி ஓகே, கிடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. அப்புறம் எங்க கொண்டு போறீங்க, எங்க? அது ஒரு கேள்வி. என்ன, எங்க வேலை கிடைக்க போகுது, அது ஒரு கேள்வி. பாருங்க, ஒரு வாரத்தில் எனக்கு மெயில் வந்துச்சு, யுவர் சோ அண்ட் சோ யுவர் செலக்டட் சம்திங், யுவர் போஸ்டட் அட் களக்காடு, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. பாருங்க, 2013ஆம் வருடத்தில் எனக்கு என்ன செஞ்சது, ஆண்டவர் வேலை கொடுத்தார். நான் ஆசைப்பட்டது போல பக்கத்தில் என்ன செஞ்சார், இது களக்காடு, இங்கேருந்து கொஞ்சம் தூரம்னா களக்காடில் தான் நான் என்ன செஞ்சேன், 8 வருடங்கள் என்ன செஞ்சேன், அந்த SBI களக்காடு ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருவாங்கூரில் ஜாயின் பண்ணேன். 8 வருடங்கள் அங்கே தான் வேலை பார்த்தேன். ஸோ ஆண்டவர் இன்னும் என் மேலே கொஞ்சம் அன்பு வச்சு, என் பையன் ரொம்ப அலையுதான் அப்படின்னு நினைச்சாருன்னு தெரில, இப்போ சமாதானப்படுறதுக்கு என்ன செஞ்சிட்டாரு, சமாதானமாக கூப்பிட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. எங்கள் வீட்டிலேருந்து அது 6 கிலோமீட்டர் தான் அந்த தொலைவு. ஸோ இப்போ சமாதானபுரத்தில் நான் ஜாயின் பண்ணி 3 வருஷம் ஆகுது. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாருங்க, நாங்கள் கூடி ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது எங்களை எல்லாரும் ஏளனமாக தான் பார்த்தாங்க. எங்கள் தெருவிலே எங்களை கேலியாக தான் பார்த்தாங்க, சிரிச்சாங்க. ஏன்னா எங்களுடைய குடும்ப பின்னணிகள், எங்கள் வீட்டில் யாரும் படித்தவங்களோ பணக்காரவங்களோ கிடையாது. ஒருவேளை எங்கள் தெருவில் நிறைய பணக்கார கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. சரிதான், பணக்கார கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. எங்கள் உறவினர்களே ஒருத்தர் கிறிஸ்தவர் பணக்காரராக இருந்தார். ஆனால் அவங்க கூட எங்களை என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் ஏளனமாக தான் என்ன செஞ்சாங்க பார்த்தேன். ஏன்னா நாங்கள் பிச்சைக்கார மாதிரி தானே அலைஞ்சோம். எனக்கு ஒரு சின்ன சைக்கிள் தான் உண்டு, ஓட்ட சைக்கிள் தான் உண்டு. எங்கே போனாலும் அந்த சைக்கிளில் தான் நினச்சோம் போவோம். பெரிய சம்பாத்தியம் கிடையாது, வீடு ஓட்டு வீடு தான், மழை பெஞ்சா ஒழுவோம். ஒருவேளை ஆண்டவரை தேடினதுனால ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையோ இல்லைன்னா சர்ச்சிலேருந்து ஒரு பொண்ணோ கொடுத்துருந்தா எங்கள் வீட்டில் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எதுவுமே எனக்கு நினச்சல, கொடுக்கல. பிச்சைக்காரனாக தான் நினைச்சேன், நான் அழைச்சேன். அப்போ அவங்க எல்லாரும் எங்களை கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, எங்களை உதாசனப்படுத்தினாங்க. ஆனால் பாருங்க, எந்த தெருவில் நாங்கள் ஏளனமாக பார்க்கப்பட்டோம், அதே தெருவில் ஆண்டவர் எங்களை என்ன செய்றார், இன்றைக்கு கனப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு அதான் ஞாபகம் வரும். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை எங்க வைப்பேன், உயர்ந்த அடைக்கத்துல வைப்பேன். அல்லேலூயா. பாருங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமான ஒரு தெய்வம் இல்லை. நாம நம்முடைய ஆண்டவரை பத்தி சரியா புரிஞ்சுக்கல. நீங்க எப்படி நீங்க சாமி கும்பிடுறீங்க, எப்படி நீங்க சாமி கும்பிடுறீங்க? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவீங்க, சர்ச்சில் சர்ச் சர்வீஸில் உட்காருவீங்க. இந்த ஒருவேளை
பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் இந்த ஸ்கூலுக்கு போகும்போது இந்த புக்கை தட்டி என்னச்சியும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்மள நிறைய பேர் நினைச்சிரும். சர்ச்சுக்கு வரும்போது தான் பைபிளை திறந்து நினைச்சிரும், பைபிளை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரோம். ஆண்டவரை அங்கே அப்புறம் அங்கே காணிக்க போட்டு வீட்டுக்கு என்ன செஞ்சிடணும், போயிடும். அதுக்கப்புறம் ஆண்டவரை நினைக்கிறோமா? அதுக்கப்புறம் நீங்கள் சாமி கும்பிடுறீங்களா? டெய்லி சாமி கும்பிடுற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? டெய்லி இயேசுவை தேடுற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? நமக்கு இருக்கா? யோசிச்சு பாருங்க. நான் நிறைய கிறிஸ்தவர்களோடு நிறைய கிறிஸ்தவ காரியங்கள், நிறைய சபைகள், நிறைய ஊழியங்கள், நிறைய ஐக்கியங்கள்லாம் உண்டு. நிறைய பாருங்க, அதை என்ன சொல்ல, நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்கு. கிறிஸ்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு பழமொழி உண்டு தெரியுமா? அது அந்த பழமொழி எனக்கு கிறிஸ்தவங்களை பார்க்கும்போது தான் ரொம்ப தோணும். என்னையும் சேதா சொல்றேன்னா என்ன பழமொழின்னா, வெண்ணெயை கையில் வச்சுட்டு நெய்க்கு என்ன செய்யறோமா, ஊரெல்லாம் என்ன செய்யறோம், கையில வெண்ணெய் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் இருக்கிறார் கூட. ஆண்டவர் என்ன செய்றார்? கூட இருக்கிறார். ஆண்டவர் இருக்கிறார். பாருங்களேன், அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவரால் சந்திக்க முடியாத தேவைகள் ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அவர் எல்லாத்தையும் சந்திப்பார். அவர் பெரிய ஃபினான்ஸ் மினிஸ்டர். உலகத்துக்கே அவர் வேர்ல்டு பேங்கே அவர்கிட்ட தான் நினைச்சது இருக்கு. சகல ஐஸ்வர்யமும் அவர் கையில தான் நினைச்சது இருக்கு. கணம் அவர் கையில தான் இருக்கு. அவர் ஒரு மனுஷனை குப்பையிலேருந்து உயர்த்தவும் முடியும், உயரத்தில் இருக்கிறவனை தாழ்த்தவும் ஆண்டவரால் முடியும். இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அது யார் வச்சிருக்கிறார்? ஆண்டவர் தான் என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்கிறார். நேபுகாத் நேச்சார் ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்னுடைய ஊழியக்காரன்னு சொன்னாரு. நேபுகாத் நேச்சார் என்ன ஆண்டவரை தேடின மகனா? இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற? என்னுடைய ஊழியக்காரன், நான் தான் அவனை வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. அவனுக்கு தலக்கணம் என்னது, கர்வம் தலைக்கு ஏறின போது அவனை அடிச்சு என்ன செஞ்சாரு? அவனை மிருகங்களோட அலைய விட்டார். ஸோ தேவன் தான் எல்லாத்தையும் செய்கிறார். பெயர்பட்ட தெய்வத்தை நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம். ஆனா நாம என்ன செய்யறோம் பாருங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தோம், சின்ன சின்ன விஷயத்துக்கு கோர்ட்டுக்கு போயிருந்தோம், சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ன செய்யறோம், தேவையில்லாத நபர்களை தேடி என்ன செய்யறோம், போய்விடுகிறோம். நம்முடைய வீட்டில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. நம்ம கிறிஸ்தவர்களுடைய டிவோர்ஸ் கேஸு தான் கோர்ட்டில் நிறைய என்ன செய்யுது இருக்குது. கிறிஸ்தவங்களுடைய டிவோர்ஸ் கேஸ் தான் கோர்ட்டில் நிறைய இருக்கு. கல்யாணம் ஆகி 1 மாதம் 2 மாதம்லாம் டிவோர்ஸ் ஆயிடும். ரொம்ப ஈஸியாக டிவோர்ஸ் ஆகிடும். பேரண்ட்ஸும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கிறிஸ்தவங்களா இருக்காங்க. எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வராங்க? 25 வருஷம் சர்ச்சுக்கு வராங்க, 40 வருஷம் சர்ச்சுக்கு வராங்க, 50 வருஷம் சர்ச்சுக்கு வராங்க. வை? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் யார், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டது, நீங்கள் நானும் எதற்காக அழைக்கப்பட்டோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. வசனம் என்ன சொல்லுது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பொதுவாக நம்ம என்ன, மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம் நிச்சயம் கிடைக்கும் அப்படிதானே? மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம் கிடைக்கும். எனக்கு தோணுது என்னன்னா, மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம் நம்ம பக்கத்துல என்ன செஞ்சிடும், வந்துடும். அல்லேலூயா. மனம் திரும்பினீங்கன்னா நீங்க இருக்கிற இடம் பரலோக ராஜ்யமா என்ன செய்யும், மாறும். உங்களுடைய குடும்பம் பரலோக ராஜ்யமா மாறும். பரலோக ராஜ்யத்தில் என்ன உண்டு? சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, நீதி உண்டு. அதெல்லாம் உங்க உள்ள என்ன செஞ்சிடும், வந்துடும். எப்ப வரும்? மனம் திரும்பினா தான் என்ன செய்யும், வரும். மனம் திரும்புதல் இல்லாமல் ஒரு அகஸ்டின் ஜெபக்குமார்னு அவருடைய சாட்சியில ஒரு காரியம் சொல்லியிருப்பாரு. அண்ணன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னுக்குட்டி அவர் சர்ச்சுக்கு போவாரு, ஸ்கொயர் பாட்டு படிப்பாரு, விபிஎஸ் எடுப்பாரு, எல்லாம் செய்வாராம். ஆனா ரட்சிப்பேன் செய்யதான் கிடையாது. அப்ப அவர் சொல்லுவாரு, நீங்க ரட்சிக்கப்படாம சர்ச்சுக்கு போகலாம், நீங்க ரட்சிக்கப்படாம விபிஎஸ் கூட எடுக்கலாம், விபிஎஸ் டீச்சரா இருக்கலாம், விபிஎஸ் டைரக்டரா இருக்கலாம், நீங்க ரட்சிக்கப்படாம காணிக்க கொடுக்கலாம், எல்லாம் ரட்சிக்கப்படாம செய்யலாம். ஆனா ரட்சிக்கப்படாம இவ்வளவும் நீங்க செய்யலாம், ஆனா பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இவ்வளவு செய்கிறதுனால நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு நீங்களும் நானும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சோ நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நல்லா இருக்கும். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, என் கூட சேர்ந்து கொட்டடிச்சு என் கூட சேர்ந்து ஊர் ஊரா சுத்தின எல்லா பசங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மைகளை செய்திருக்கிறார். காவல்துறையில, வங்கித்துறையில, ரயில்வேல நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க, போஸ்டிங் ஆயிருக்காங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு எனக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு வீடு கட்டியாச்சு, கார் வாங்கியாச்சு, நல்ல வேலை. பாருங்க, எனக்கு வேலை கொடுத்தது போதாதுன்னு அப்படின்னு ஆண்டவர் நினைச்சாரு தெரியல. என் மனைவி +2 தான் படிச்சிருக்கா.
அவளுக்கும் ஒரு வேலையை என்ன செஞ்சுட்டார், ஆண்டவர் கொடுத்துட்டார். அவள் கல்வித்துறையில் நினைச்சிரா வேலை பார்க்குறா. அவள் +2 தான் படிச்சிருக்கிறா. ஆனால் அவளும் எக்ஸாம் எழுதி சரியாக 6 மாதத்தில் 6 மாதத்தில் அவளுக்கு வேலை என்ன செஞ்சுட்டு கிடைச்சிட்டு, அவளுக்கு வேலை கிடைக்கும் போது என் பையனுக்கு 3 வயசு. ஸோ இந்த சூழ்நிலையில் அவள் படித்து எக்ஸாம் அவள் கேட்டால் கல்வித்துறையில் போய் நினைச்சா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒரு என்ன செய்யல, பரலோக ராஜ்யம் என்ன செஞ்சது, சமீபமாக என்ன செய்யுது இருக்குது. தேவைகள் சந்திக்கப்படுகிறது, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஐயா நிறைய இடங்கள்ல போய் என்ன செய்யறோம், சாட்சி சொல்ல வைக்கிறார். நிறைய இடங்கள்ல பாருங்க, இப்படி இத்தனை ஆயிரங்களுக்கு மத்தியிலலாம் நான் பேசுவேன், இத்தனை ஆயிரங்களுக்கு மத்தியிலலாம் நான் பிரசங்கம் பண்ணுவேன், இப்படிலாம் நான் நினைச்சே கிடையாது. வாலிப நாட்களில் நினைச்சே கிடையாது. சும்மா இப்படியே ஒரு ரோடா போக வேண்டியதான் போல, இதுதான் நம்ம வாழ்க்கை போல, அப்படிதான் நான் நினைச்சது உண்டு. அதனால் பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்தி கிராம மிஷினரி இயக்கம் அந்த ஊழியத்தோடு கூட இணைந்து நாங்கள் சில ஊழியங்களை இருந்துச்சோம். அவங்க கூட சேர்ந்து அவங்களை சப்போர்ட் பண்ணி, ஸோ இப்படியாக நிறைய பெரிய பெரிய ஊழியர்களோடு கூட இணைக்கப்பட்டு அவங்களை ஊழியங்களை நினைச்சிடும் செய்து வருகிறோம். இப்படி கூப்பிடுகிற சபைகளில் சாட்சி சொல்லி, வாலிபர்கள் மத்தியில் சாட்சி சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இன்னைக்கும் அந்த ஜெபக்குள்ள என்ன செய்கிறது, செயல்படுகிறது. இப்போ ஒரு சில இடங்களில் கூட்டங்கள் நாங்கள் நடத்துகிறோம். அநேகர் வருகிறார்கள். ஆண்டவருடைய அன்பை அவர்களுக்கு புறஜாதிகள் அநேகர் வருகிறார்கள், அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிறோம். ஸோ இப்படியாக ஆண்டவர் நினைச்சார் நடத்தி வருகிறாயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்தில் எப்படி என் வாழ்க்கை அமைய போகுது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யோசித்த நாட்கள் உண்டு, அழுத நாட்கள் உண்டு. மக்களுடைய வார்த்தைகளை கேட்க முடியாமல் சில பண தேவைகள் வரும் பொழுது அந்த பர்ஸை பாகம் ரூபாயே இருக்காது, இன்னும் சம்பளம் போடுறதுக்கு இன்னும் 1 வாரம் இருக்கும், கையில் காசே இருக்காது. அப்படிலாம் நினைக்கும் போது சில நாட்கள் அழுத நாட்கள்லாம் உண்டு. ஆனால் பாருங்க, ஆண்டவர் நினைச்சல கைவிடலைங்க, கைவிடலை. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் தான் சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு வசனத்தை நாம் தியானித்து நாம் சீக்கிரமாக முடிப்போம். இன்னொரு சரியாக 1/4 மணி நேரம் தான் இருக்குது. பிள்ளைகள் சொன்ன வசனத்தில் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியாக ஆவியானவர் எனக்கு உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம். அல்லேலூயா. பரவாயில்ல, உங்கள் சர்ச்சை குறித்து கேள்விப்பட்ட விஷயம் கரெக்டாக தான் இருக்கு. அல்லேலூயா. நீங்களாம் ரொம்ப ஜீனியஸ்ன்னு சொன்னாங்க. பாருங்க, நான் ஒரே ஒரு வசனம் தான் சொன்னேன், மத்தேயும் தான் சொன்னேன், டான்னு என்ன செஞ்சுட்டீங்க, எடுத்துட்டீங்க. அல்லேலூயா. சரிண்ணா, கர்த்தர் நல்லவர். சரி, ஓகே. 44 நீங்கள் நினையாத நாளிகையிலே ஆண்டவர் வர்றார். இயேசு திரும்பவும் வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நிறைய பேருக்கு நம்பிக்கையே இல்லை. எல்லாருக்கும் சுவிசேஷ கூட்டம் நடத்தணும் போல. ஐயா, ஒரு சுவிசேஷ கூட்டத்தை ரெடி பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு இவ்வளவுதான் இருந்துருக்கு. இவ்வளவு ஒருவேளை நான் நினைக்கிறேன், இயேசுன்னு கொஞ்ச நாள் கழிச்சு வரட்டும் தம்பி, ஏன்னா இப்பவுமே என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரட்டும் சொல்றாங்க. ஒரு சிலர் நல்லா தூக்கிருக்கீங்க, ஒருவேளை அவங்க சீக்கிரம் வரட்டும் நினைக்காங்களுங்க. சில பேர் தூக்கவே இல்லை. ஆமா தம்பி, 2000 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்காரு, அவர் வரும்போது வரட்டும், இப்ப அதுக்கு என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பலாலும் சரி, நான் விரும்பினாலும் சரி விரும்பலாலும் சரி, இயேசு சீக்கிரம் என்ன செய்ய போறார், வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த நீங்களும் நானும் கடைசி நாட்களுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய காலங்கள் கடைசி. ஒருவேளை நான் என்ன இப்போ ஒன்று சொல்லனா, நீங்க வசனம்னா நீங்களே சொல்லிடுவீங்க, அப்படித்தானே? கடைசி காலங்கள் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். வசனம் சொல்லுங்க. தீமோத்தேயுல இருக்கு, சொல்லுங்க. கடைசி காலங்களில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தைக்காரராயும் நினைச்சுவாங்க இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் சொன்னாரு, கடைசி காலங்களில் நான் வரும்பொழுது, மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது கடைசி நாட்களில் செழிப்பா இருக்கலாம், கடைசி நாட்களில் ஆசீர்வாதமா இருக்கலாம், கடைசி நாட்களில் கோடா கோடியாய் பெருகலாம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குதா? அந்த செழிப்பு ஆசீர்வாதம் கோடா கோடியா பெருகிறதெல்லாம் அந்த காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி ஒரு நாள் எப்படி இருக்கும்? கொடுமையா தான் இருக்கும். இனி ஒரு நாள் கொடிய காலங்கள் தான். இனிமே நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தெல்லாம் அந்த பூமியில நினைச்ச முடியாது, எதிர்பார்க்க முடியாது. தம்பி, அது அடுத்தவங்களுக்கு தம்பி, நான் ஆண்டவர், நான் வந்து யார் விசுவாசி, எனக்கு இல்லை, நமக்கும் தாங்க, நமக்கும் தான். எசேக்கியேல் தீர்க்கதரிசியில் எழுதப்பட்டிருக்கும், ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாரு, நான் என் உக்கிரத்தோட கூட என் நீதியை நான் செலுத்தும்படிக்கு பக்கத்து நாட்டு ராஜாவை நினைச்சுவேன், உனக்கு விரோதமா நான் கொண்டு வருவேன்,
அப்போ உன்னுடைய தேசமும் உன் ஜனங்களும் நினைச்சவர்கள் அழிக்கப்படுவார்கள். அங்கே எவனாவது லோத்தை போலவோ ஆபிரகாமை போலவோ தாவீதை போலவோ நீதிமான் இருந்தால் அவன் தன் ஆத்மாவை மாத்திரம் நினைச்சுவான் தப்பித்துக் கொள்வானே தவிர அவனுடைய சொத்துக்கு கேரண்டி என்ன செய்யாது கிடையாதுன்னு எஸ்ஐக்கில் வசனம் இருக்கு. வாசிச்சு பாருங்க, எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் வாசிச்சிருக்கேன். லோத்து ஆபிரகாம் தாவீதை போல நீதிமான்கள் இருந்தாலும் என்னுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுகிற நாட்கள்ல அவன் தன் ஆத்துமாவை மாத்திரம் தான் நினைச்ச முடியும் தப்பித்துக் கொள்ள முடியும். யோசிச்சு பாருங்க, இது கொடிய காலத்திற்குள்ளாய் நீங்கள் நானும் போயிட்டு இருக்கோங்க. மிக மோசமான காலத்திற்குள்ளாய் போயிட்டு இருக்கோம். பாருங்க, எங்கேயோ யுத்தம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம ரொம்ப கொஞ்சம் அசால்ட்டா இருந்தோம். ஆனா யுத்தம் இப்ப எங்க வந்துட்டு பக்கத்துல வந்துருச்சு, அப்படித்தானே? இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு நினைச்சது இது இந்த யுத்தத்தை முடியுமா, மாறுமா, சீனாக்காரன் உள்ள நுழைவானா, இங்கிலாந்து இலங்கைக்காரன் சைடு வாக்கில் உள்ள நுழைவானா, பாகிஸ்தான் கூட சேர்ந்து நம்மளை அடிப்பானா, ஒண்ணுமே நமக்கு நினைச்சது தெரியாது. ஆனா என்னனால நினைச்சலாம் நடக்கலாம், எதுனாலும் நடக்கலாம். இனி வரும் நாட்கள் கொடிய காலங்களாத்தான் இருக்கும். வெயில பாத்தீங்கன்னா முடியல, அப்படிதானே? தாங்க முடியாத வெயிலா நினைச்சது இருக்கிறது. சரியா, வெளியே போக முடியல, வர முடியல, அவ்வளவு முடியும். ஏன் இப்படி நடக்குது? ஏன் இப்படி நடக்குது? இனிமே அப்படிதான் நினைச்சோம் இருக்கும். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க பாப்போம், பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இனிமே எல்லாம் கெட்ட காலம்தான், கவனமா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமே எல்லாம் கெட்ட காலம்தான். இனிமே நல்ல காலம்லாம் என்ன செய்யாது எதிர்பார்க்க முடியாது. இனிமே நீங்கள்னாலும் அம்பானியா மாறலான்லாம் என்ன செய்ய முடியாது, உழைச்சு முன்னேறி மேலெல்லாம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இனி உபத்திரவத்தின் நாட்கள் தான் இருக்கும், இனி பிரச்சனை நாட்கள் தான் இருக்கும். இனி காலங்கள் அப்படிதான் நிச்சயம் போகும். யோசிச்சு பாருங்க, பொல்லாத வியாதிகள் கடைசி நாட்கள் நினைச்சிடும், கொள்ளை நோய்கள் வரும். நாங்க கொள்ளை நோய்னா நம்ம என்ன நினைச்சோம், ஏதாவது இந்த கொரோனா இந்த மாதிரி வியாதி. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கொள்ளை நோய் வந்திருக்கு, ஒரு செகண்ட்ல கொன்னுருதுங்க. அதான் கொள்ளை நோயை நம்ம தெரியல. என்ன இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்க டபக்குன்னு விழுந்து என்ன செஞ்சிருதான் செத்து போயிருந்தோம். ஒரு செகண்ட்ல என்ன செஞ்சிருது கொன்னுருது. அப்படி ஒரு கொள்ளை நோய் இருக்கு. ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க. என்ன இருதய வலி, ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்கன்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நியூஸ் கேட்குறீங்க. அப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக்னா ஹார்ட் அட்டாக் வந்து அவன் ரொம்ப பாவம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படித்தான் ஹார்ட் அட்டாக் இருந்து 1000ல் ஒரு ஆளுக்கு 100ல் ஒரு ஆளுக்கு தான் ஹார்ட் அட்டாக் நிச்சயம் வரும். இன்னைக்கு அப்படி இல்லை, ஹார்ட் அட்டாக் எல்லாருக்கும் வருது. 20 வயசு பிள்ளை, ஒரு பிள்ளை இப்படி ஒரு இடத்துல ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம்ல பேசிருக்கு. 20 வயசு பிள்ளைக்கு பேசிட்டு இருக்கிற பிள்ளை அப்படியே மயங்கி விழுது, அப்படியே செத்து போயிருது. எங்க ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனோட அண்ணன் 42 வயசு, என் வயசு தான், எனக்கு கூட ஒரு வயசு கூட, 43 வயசு, அவனுக்கு 42 வயசு தான். அவனு என்ன செய்யறான், ஒரு டிராவல்ஸ்ல பஸ் குளிச்சு கிளம்பி பஸ் எடுக்க போயிருக்கான். அப்படி ஆபீஸ்ல இருந்து பஸ்ஸுக்கு போற வழியில திடீர்னு மயங்கி விழுந்துட்டான். ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்காங்க, டெத், முடிச்சு போச்சு. 42 வயசு தான். 20 வயசு 42 வயசு இதெல்லாம் சாகக்கூடிய வயசா யோசிச்சு பாருங்க. அப்போ கொள்ளை நோய்கள், ஆண்டவர் சொன்ன கொள்ளை நோய்கள் இப்படி வித்தியாசமா நினைச்சது இன்றைக்கு பரவிட்டு இருக்குது. இனி வரும் காலங்கள் மோசமா தான் இருக்கும். இனி வரும் காலங்கள் மோசமா தான் இருக்கும், கொடிய காலமாகத்தான் இருக்கும். நல்ல மனுஷங்களை பார்க்க முடியாது, நல்ல தலைவர்களை பார்க்க முடியாது, நல்ல அரசாங்கத்தை பார்க்க முடியாதுங்க. நல்ல அரசாங்கத்தை பார்க்க முடியாது. ஒரு ஆண்டுடைய கிருபையில உங்களுக்கு எனக்கு நல்ல அரசாங்கம் இருக்கு. அதனால நாம நினைச்சிரோம் கொஞ்சம் ஃப்ரீயா பறந்துகிட்டு இருக்கோம். வடக்க போனீங்கன்னா தெரியும், நமக்கு அறிவிக்கப்பட்டவைகள் சில 1% தான், அறிவிக்கப்படாதவைகள் 99% இருக்கு. கொல்லப்படுகிறார்கள். இன்றைக்கு மிஷினரிகள் கொலை செய்யப்படுகிறார்கள், தெரியாது வெளியே. இன்றைக்கு மிஷினரிகள் நினைச்சார்கள் கடத்தப்படுகிறார்கள். ஒன்னும் உயிரோட இருக்குன்னா அங்க இரு, இல்லைன்னா வீட்டுக்கு நினைச்சிரு போயிரு. அடிக்கப்படுகிறார்கள், உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள். நம்ம இந்தியாவில தான் நடக்குது. யோசிச்சு பாருங்க, பொல்லாத நாட்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம என்னங்க செய்ய போறோம்? நாம என்ன செய்ய போறோம்? வசனம் என்ன சொல்லிக்கிறது? நீங்களும் என்ன செய்யணுமா? வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. நீங்களும் எப்படி இருக்கணுமா? ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகணும். ஆண்டோருடைய நியாய தீர்ப்பின் நாள்ல ஆண்டோர் கூட நித்திய காலமா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆசைப்படுகிற ஒவ்வொருவரும் இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே மனம் திரும்புதலின் நாள். நாம மாறித்தான் என்ன செய்யணும்? ஆகணும். நம்ம மாறித்தான் ஆகணும். அல்லேலூயா. மறந்துடாதீங்க, நீங்களும் ஆயத்தமாயிருங்க. ஒருவேளை அந்த நாட்கள்ல
ஆண்டோடைய வருகைக்காக ஒருவேளை எங்க தாத்தாலாம் 80 வயசு 90 வயசு வரை இருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க நாட்களில் சொல்லலாம், நான் 90 வயசு வரை இருப்பேன் 80 வயசு. இப்போ நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. 40 வயசு ஆயிடுது, சுகர் வந்துடுது, ப்ரெஷர் வந்துடுது, கொஞ்ச காலத்தில் கையை எடுக்கணுங்க, காலை எடுக்கணுங்க, அங்கே அடைச்சிருது, இங்கே அடைச்சிருதுங்க, என்னெல்லாமோ நினைச்சது வியாதிகள் நினைச்சது வந்துடுது. ஸோ இந்த காலத்தில் நீங்களும் நானும் ஆண்டவருடைய வருதலே நம்மளுடைய போக்கு நினைச்சது சீக்கிரமா இருக்கிறதுனால நீங்களும் நானும் ஆயத்தமாக நினைச்சணும் இருக்கணும். அல்லேலூயா. உங்களை முகத்தெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கேன். என்னடா இவன் சர்ச்சில் ஏதோ ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை பேசுவான்னு சொல்லி வந்தா, இவன் என்னடான்னு போய் சேர்ந்துருவான், கெட்ட காலங்க, நல்ல காலம் பிறக்குதுன்னு சொன்னா நல்லா இருக்குமே, கெட்ட காலம் பிறக்குதுன்னு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இதுதாங்க உண்மை. ஒருவேளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாங்க. இப்படியே பிரசங்கத்தை கேட்டு தான் நம்ம இப்படியே என்ன செஞ்சிருக்கோம், உட்கார்ந்துருக்கோம். நம்ம பெரிசா ஆண்டவருக்குன்னு ஒன்று நினைச்சல செய்யலைங்க. ஒருவேளை நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். வேதம் சொல்லுகிறது, நீ ஆயத்தப்படு, உன்னோடைய கூட ஒரு கூட்டத்தை நினைச்சு ஆயத்தப்படுத்து. சரிதான், நீங்களும் ஆயத்தப்படணும். அந்த 2 கட்டளைகள் உண்டு பார்த்தீங்களா. முதல் கட்டளை என்ன சொல்லுது? தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது முதல் கட்டளை. இது ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு. பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்றது, உபவாசம் இருக்கிறது, காணிக்கை கொடுக்கறது, ஆலயத்துக்கு போறது, இது கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு. முதலாவது கட்டளை, ஆண்டவரை நேசிக்கணும். நீங்க பைபிள் வாசிக்கல, ஜெபிக்கல, நீங்க ஆலயத்துக்கு ஒழுங்கா வரல, ஆண்டவருடைய காரியத்தில் அசட்டையா இருந்தீங்கன்னா இந்த முதல் கட்டளையே நீங்க மீறிட்டீங்க. நீங்க அதிகாலை ஜெபம் பண்ணல, 1 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணல, ஆண்டவருக்குன்னு நேரம் ஒதுக்கல, நான் 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்றேன், 2 நிமிஷம் தான் ஜெபம் பண்றேன்னு சொல்றீங்களா? நீங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லவே முடியாது. அந்த குவாலிஃபிகேஷனே கிடையாது. சர்ச்சில் பேர் இருக்கும், சர்ச்சில் பேர் இருக்கும், ஆனா பரலோகத்தில் என்ன செய்யாது, இருக்காது. ஆண்டவர் சொல்லுவார்ல, உன்னை எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுவார். உன்னை எனக்கு தெரியாதுப்பா, பிசாசுக்காக உன் தூதர்களுக்கும் வைக்கப்பட்டிருக்க அக்னிக்கு போங்கன்னு ஆண்டவர் ஈஸியா சொல்லிட்டு அவர் பாட்டில் தூர போயிடுவார். அங்க போய் கத்தனாலும் ஒன்றும் செய்யாது, நடக்காது. முதல் கட்டளையை நாம மீறும் எப்போ? நம்ம ஜெபிக்காம இருக்கும்போது. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறதே கிடையாது, பைபிள் வாசிக்கிறதே கிடையாது. முதல் கட்டளையே என்ன செஞ்சிடும், மீறிடும். சரி, ஓகே. 2வது கட்டளை என்ன சொல்லுது? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற. அது இன்னொரு லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ஊழியம் செய்யறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றி அடுத்தவங்களுக்கு என்ன செய்யறது, சொல்றது. ஆண்டவருடைய அன்பை அடுத்தவங்களுக்கு சொல்லுது. 4 பேரை கூட்டி ஜெபம் பண்றது, 4 பேருக்கு ஆண்டோடைய காரியங்களை அறிவிக்கிறது, ஆண்டோடைய நாமத்தை சொல்றது, நாமத்தினால விடுதலை பெற்று புறஜாதி ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பை எடுத்து. இது 2வது கட்டளை. முதல் கட்டளை நம்முடைய ஆலயத்தோட, நம்முடைய ஜெபத்தோட, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையோட முடிஞ்சு போயிடும். 2வது கட்டளை அதுக்கு அடுத்து உள்ள விஷயம். இதையும் நீங்களும் நான் நினைச்சணும் செய்யணும். இல்ல தம்பி, நான் சர்ச்சைக்கு வருவேன், ஆலயத்துக்கு தான் வருவேன், ஆண்டவர் அதோட முடிச்சுக்கிடுவேன்னா 2வது கட்டளையே நீங்க செய்யலன்னு அர்த்தம். 2வது கட்டளை செய்யாதவங்களுக்கும் பரலோக நிச்சயாது கிடைக்காதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தமா இருப்போங்க. சரிதானா? ஆயத்தமா இருப்போம். ஆண்டவர் தந்த நல்ல கிருபைகளை இழந்து போக வேண்டாங்க. நரகம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். நீங்க நரகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ அடிக்கிற வெயில்ல ஒரு 1 மணி நேரம் நின்று பாருங்க. ஒரு 1 மணி நேரம் நீங்க ரொம்ப தீயிலெல்லாம் போய் கையை விட வேண்டாம், தீக்குள்ளெல்லாம் போய் குச்சிலாம் பார்க்க வேண்டாம். இப்போ அடிக்கிற வெயில்ல ஒரு 1 மணி நேரம் சும்மா நின்று பாருங்க, நரகம் எப்படி இருக்குன்னு தெரியும். இதையே நம்மளால தாங்க முடியல, நரக அக்னியவா நம்மளால தாங்க முடியும். யோசிச்சு பாருங்க. மனம் திரும்புவோம். நல்ல வாய்ப்புகள். இது கடைசி காலம். இனிமே நாம பெரிய ஒரு மேன்மையை எதிர்பார்க்க முடியாது. நீங்க வீடு கட்டி எல்லாம் வச்சிருப்பீங்க, நாளைக்கு ஒரு சட்டத்தை போடுவோம், எல்லாத்தையும் புடிங்கிட்டு விட்டுருவாங்க. நடக்கத்தான் போகுது. நெக்ஸ்ட் டார்கெட் நம்ம தான், மறந்துடாதீங்கன்னா. நெக்ஸ்ட் டார்கெட் நம்ம. இப்போ ஒருத்தங்களை டார்கெட் வச்சு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சுட்டு வராங்களா, அடுத்த டார்கெட் நீங்களும் நானும் தான், மறந்துடாதீங்க. அடுத்து நம்மகிட்ட உள்ளதை பிடுங்கிறது தான் அவனுடைய அடுத்த டார்கெட். ஆண்டவர் அனுமதி கொடுத்தாருன்னா அடுத்த செகண்டே அது என்ன செஞ்சிடும், ஒரு நாள் சட்டமாக இயற்றப்படும், அடுத்த நாள் நாம் நடுத்தருவுக்கு வந்து விடுவோம். யோசிச்சு பாருங்க. மனம் திரும்ப நீங்கள் நான் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கே மனம் திரும்புவோம். இன்னைக்கு நல்ல ஃப்ரீடம் இருக்குது. நல்ல ஆண்டவரை தேடுவோம், ஜெபிப்போம், பைபிள் வாசிப்போம், ஊழியம் செய்வோம். உங்களால் முடிந்த காரியங்களை ஆண்டவருக்காக செய்யுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆயத்தமாயிருப்போம். ஆண்டோடைய வருகளை செய்வோம், நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? கேட்ட வசனத்தை மனதில் வைத்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் நினையாத நாளிகளே வருவார். இன்னும் நிறைய காரியங்கள் உண்டுங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்தது, அதனால நான்
சில விஷயங்களை சொல்லலை. இன்னைக்கு நாட்டில் நடந்துட்டு இருக்க நிறைய விஷயங்கள் ஆண்டோடைய வருகையை ஆண்டவர் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிறதை முன்னறிவித்துக் கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்களை நான் சொல்லலை, சொல்றதுக்கு நேரமில்லை. ஆண்டவர் வரப்போகிறார், என் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்கள் ஆயத்தமா? ஆண்டவருடைய கட்டளைகளை முழுமையாய் கடைபிடிக்கிறோமா? ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கே மனம் திரும்புவோம், இன்றைக்கே ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். செய்தி கொடுத்த மகனையும் குடும்பங்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதித்து கடைசியாக 384